ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி மாலை வணக்கம். கோலம் பேசுதடி சீரீஸில் கோலம் 8 நம்ம கோலம் பேசுதடி லாங் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு சூப்பரான ஒரு கோலம் தான், நீங்கள் கேட்ட விளக்கு கோலம் தான். கமெண்ட்டில் கேட்டதுனால கார்த்திகை தீபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க ஒரு சிஸ்டர். அப்புறம் இன்னொருத்தவங்க விளக்கு கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்காகவும் தான் விளக்கு கோலம் போட்டிருக்கேன். ஆல்ரெடி இது நான் போட்டுட்டேன். எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, நார்மலாக கோடு போட்டு அந்த மாதிரி கோடு போட்டுட்டு அந்த வளைவு வந்து லீஃப் மாதிரி லென்த்தாக கொண்டு போவோம். அப்படியே மொட்டையாக முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே வந்து ரொம்ப ரொம்ப லைட் கலர் க்ரீன் கலர் கொடுத்துட்டு பிங்க் கலரில் வந்து ஒரு டிசைன் மாதிரி வளைவாக கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே வந்து பிங்க் கலர் கொடுத்துருப்பேன், ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதுக்குள்ளே வந்து இந்த கோலம் ஃபுல்லாகவே ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஒயிட் கலரில் எதுவுமே டிசைன் கொடுத்துருக்க மாட்டேன், ஃபுல்லாமே கலர்லேயே ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு கலர்லேயே கொடுத்துருப்பேன். இப்போ இந்த இது பிங்க் கலர் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஸ்கை ப்ளூ கலரில் மேலே கோடு போட்டிருப்பேன். அது வந்து எனக்கு லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாமே கலரில் கொடுத்துருக்கலாமோ, ஸ்கை ப்ளூ கலரில் வேறு ஏதாச்சும் டிசைன் போட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கோடாக போட்டிருக்கேன்ல, அந்த டிசைன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே வந்து அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அப்படியே லீஃப் மாதிரி அது வந்து லாஸ்ட்டில் வருதுல்ல அந்த எட்ஜு, அந்த லீஃப் எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி போடுங்க. ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும்போது அது வந்து அழகாக இருக்கும். நீங்கள் போட்டுட்டு கலர்லாம் கொடுத்துட்டு அதை பாருங்கள், அது நல்லாயிருக்கும். அந்த லீஃபுக்கு நடுவில் நான் வந்து ஒரு மைல்டாக கொஞ்சோண்டு லேசாக கோடு மாதிரி போட்டுக்கினேன். எதுக்காகனா அந்த லீஃபுக்கு நடுவில் 2 கலர் கொடுக்க போகிறோம். அதுக்கு பிரிச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கலர் கொடுக்கறதுக்காக. ஒரு பாக்ஸில் வந்து ஒரு கலர், இன்னொரு பாக்ஸில் வந்து இன்னொரு கலர், அப்படி பிரித்து கொடுக்கும்போது நம்மளுக்கு கலர் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் கலர் கொடுத்து முடிச்சிடலாம். ஒரு ஷேப்பாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒழுங்காக. அதனால 2ஆக பிரிச்சுட்டு 2ஆக பிரிக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2த்துல ஏதாச்சும் ஒரு கலரை லாஸ்ட்டாக நம்ம ஒயிட் கலர் போட்டோம்ல கோடு, அந்த கோடு மேலேயே போட்டு அந்த கோடை வந்து மறைச்சிருங்க. அது வந்து சும்மா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான். அந்த கோடை வந்து மறைச்சிட்டிங்கன்னா 2த்துல ஏதாவது ஒரு கலர் வந்து அந்த இடத்த அப்படியே ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். 2 கலர் மட்டும்தான் ஹைலைட்டாக தெரியும். அதே மாதிரி கொடுக்குறப்ப 2 கலருமே வந்து நல்லா டார்க்காக எடுத்து கொடுக்குற கலராக கொடுங்க. டார்க்காக இல்லாத கலராக கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹைலைட்டாக தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். மேலே வந்து விளக்கு வந்து ஒரு வளைவு போட்டுட்டு ஒரு பெண்டான மாதிரி ஒரு கீழே அந்த விளக்குக்கு பெண்டான மாதிரி ஒரு வளைவு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து விளக்கோடது அந்த எரியும்ல அது மாதிரி போட்டுட்டேன். லீஃப் மாதிரி போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் கோலமாவில், அது மட்டும் தான் நான் ஒயிட் கலர் கோலமாவில் கொடுத்ததுன்னு பார்த்தா விளக்கு எரியிற மாதிரி கொடுப்போம்ல, ஆஸ் யூஷுவல் எப்பவும் கொடுக்குற டிசைன் தான், அதை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். உள்ளே வந்து ஏன் மொட்டையாக விடணுன்றதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு பூ மாதிரி போட்டு அதுக்கு வந்து க்ரீன் கலரும் பிங்க் கலரும் வந்து கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த விளக்குக்கு வேணும்னா நீங்கள் ரெட் கலர் கொடுத்துக்கோங்க. என்கிட்ட ரெட் கலர் இல்லைன்றதுனால நான் உள்ளே வந்து பிங்க் கலரில் கொடுத்து எல்லோ கலர் பார்டர் மாதிரி கொடுத்து அதை முடிச்சிட்டேன். நீங்கள் விளக்குக்கு ரெட் கலர் இருந்தால் ரெட் கலரும் அதே மாதிரி ஆரஞ்சும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் வரும்ல, நம்ம சூரியனுக்கு கூட கொடுப்போம் பாருங்க, அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அந்த ஒயிட் கலரில் நான் கொடுத்துருக்கேன்ல விளக்கு எரியிற மாதிரி ஒரு ஷேப்பில், அந்த மாதிரி நீங்கள் கொடுக்காம இந்த கலர்லேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா நான் வாங்குறப்போ தனியாக ஒரு விளக்கு கோலம் போட்டு அந்த கலர் வாங்கி நான் உங்ககிட்ட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். அது சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் முக்கியமாக ஒன்று சொல்லியே ஆகணும். என்னென்னா, நான் இதில் வந்து நீங்கள் என்னோடய கோலத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி இல்லைன்னா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். அது என்ன தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே வந்து அந்த டிசைன் வந்து தாமரை மாதிரி போடாமல் மொட்டையாக முடிச்சிருக்கா மாதிரி, அது உள்ளே மட்டும் ஒயிட் கலரில் ஒரு டாட் வச்சு ஒரு கோடு போட்டு முடிச்சிருப்பேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தருமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோலம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கோலம் போட தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.